நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது, அந்த வேலைக்கெல்லாம் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வேலையும் கிடைச்சிடும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளவு அப்படின்றத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சிங்கப்பூரில் என்னென்ன வேலைகள் இருக்குது, இதில் நீங்கள் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த டேட்டாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவல்லாம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு லைக் பண்ணிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 100K ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணால் கொஞ்சம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறையா பேருக்கு வந்துட்டு அந்த ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தால் மட்டும்தான், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் சிங்கப்பூர் வேலைக்குன்னு உங்களால் ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி ஓகே 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எத்தனை வயசு வரைக்கும் நான் இருக்கலாம், கடைசியாக ஏஜ் லிமிட் எவ்வளோ, எனக்கு இப்போ ஏஜ் வந்து ஒரு சில பேர்லாம் நம்மள்ட்ட கேட்குறது ஏஜ் வந்து 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு, நான் ட்ரை பண்ணலாமான்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்து முடிவு ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் 50 வயசு தான். அதாவது மலேசியர்களுக்கு மட்டும் 58 வயசு, மலேசியன் இல்லாதவங்களுக்கு ஃபாரினர்ஸுக்கு மற்ற எல்லா ஃபாரினர்ஸுக்குமே 50 வயசுக்குள்ளார தான் வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளார நுழைய முடியும். புதுசாக வேலைக்கு போகிறீங்க, இப்போ 49 வயசுனா சிங்கப்பூருக்குள்ளார உங்களால் போக முடியும், வேலை கிடைச்சால் போக முடியும். 51 வயசு அப்படின்னா உங்களால் போக முடியாது. ஏஜ் லிமிட் 50 தான். ஓகேங்களா? ஆனால் எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வயசானவங்கள எடுக்கிறதுக்கு தயக்கம் தான் காட்டுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏஜ் லிமிட் இப்போ நம்மள்ட்டே வந்து ஜாப்ல ஏதாவது ஒரு வேகன்சி வருது அப்படின்னா ஒரு சில கம்பெனி கேட்குறாங்க, எந்த மாதிரி ஏஜ் லிமிட் கேட்குறாங்கன்னா, அதிகபட்சமே 40 வயசு தான். 40 வயசுக்கு மேலே ஃப்ரெஷரை எடுக்க மாட்டேன்றாங்க. யூட்டர்ன் ஒர்க்கர், அதாவது ஏற்கனவே சிங்கப்பூரில் இருந்திருந்தால் அவங்கள எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அரசாங்கம் அங்கே கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். வெளிநாட்டவராக இருந்தால், அதாவது மலேசியன் இல்லாதவங்களாக இருந்துச்சு அப்படின்னா 50 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மலேசியனாக இருந்தால் 58 வயசு வரைக்குமே சிங்கப்பூரில் வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஏஜ் லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது எத்தனை வருஷம் சிங்கப்பூரில் வேலை பார்க்கலாம் அப்படின்ற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, NDS PRC நாடுகள், அதாவது நமக்குன்னே சொல்லலாம், நமக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா R2 பேசிக் ஸ்கில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 14 வருஷம் வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்க முடியும். அதே இது R1 கிரேடில் ஸ்கில்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 26 வயசு வரைக்குமே நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்கலாம். ஸ்கில்டு டெஸ்ட் அடித்தவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. திரும்பவும் சொல்கிறேன், R2 அப்படின்றவங்க, R2 பேசிக் ஸ்கில்டு முடித்தவங்க வந்து 14 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். R1 முடித்தவங்க 26 வருஷம் வரைக்குமே சிங்கப்பூரில் இருக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் சிங்கப்பூரில் இருக்க ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எத்தனை வருஷமா சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மலேசியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியன்ஸுக்கும் NAS அப்படின்ற நாடு, அந்த NAS பிரிவுகள் கீழே வர்ற நாடுகளுக்கும் மலேசியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் கிடையாது. எத்தனை வருஷம் வேணாலும் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலை பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு நான் சிங்கப்பூர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்குது, எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறையா செக்டார் இருக்குது, நிறையா வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா NDS PRC ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த செக்டாரில் வேலை பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராசஸிங் செக்டாரு, மெயின்டெனன்ஸ் செக்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், இதில் தான் ஒர்க் பண்ண முடியும். இதில் என்னென்ன வேலைகள் வரும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 14 ஒர்க்கு கிட்ட வருது. அது என்னென்ன வேலை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒர்க்கு, ஜென்ரல் ஃபிட்டரு, மெக்கானிக் ஃபிட்டரு, மெட்டல் ஸ்கஃபோல்டிங்கு, பெயிண்டிங் அண்ட் பிளாஸ்டரு, பிளான்ட் சிவில் ஒர்க்கு, பிளான்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டிங்கு, ப்ராசஸிங் பைப் ஃபிட்டிங்கு, மெட்டீரியல் ஹேண்டிலிங்கு, எக்யூப்மெண்ட் ஃபிட்டிங்கு, தெர்மல் இன்ஸ்டாலேஷனு, வெல்டிங்கு, டிரைவிங்கு, அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங்கு, ப்ராசஸிங், மெயின்டெனன்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த NDS PRC ஒர்க் பர்மிட் ஹோல்டர் வந்து இந்த வேலை எல்லாமே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த வேலையில் வந்து நீங்கள் எந்த வேலையை வேணாலும் சூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பாஸில் வரும், இந்த எஸ்பாஸ் இபாஸ் அதில் வரும். ஸோ அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒர்க் பர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் R2 பேசிக் ஸ்கில் வச்சுருந்தீங்கன்னா 14 வருஷம் வேலை பார்க்கலாம். R1 வச்சுருந்தீங்க அப்படின்னா 26 வருஷம் உங்களால் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு அதிகமான வயசான, இப்போ இங்கே ஏஜ் லிமிட் 50 கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ ஏஜ் வரைக்கும்லாம் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க.
கம்மியான ஏஜில் வந்துட்டு கம்மியான ஏஜ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏஜ் கம்மியாக இருக்கையிலே ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சரி ஓகே இதில் ஏதாவது ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்மள்ட்ட வந்து ஐடியா இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கூகுளில் போயிட்டு sgtamilan.com அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டோன்னா ஒரு வெப்சைட் வரும். நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போனீங்க, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளர போனீங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள் இதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக குறைவான அமௌண்ட்டில் கரெக்டான சம்பளத்தில் நிறைய பேருக்கு வேலை ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நியூ ஜாப் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இதில் போடுவாங்க. அதுக்கு வந்துட்டு அதில் வந்து டெலகிராம் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜாபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து டெலகிராம் ஐடியோ ஃபோன் நம்பரோ இருக்கும். அதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு அந்த ஜாபை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்து அந்த வேலை வந்து என்ன வேலை, எவ்வளோ சம்பளம், ஒர்க்கிங் டைம் என்ன, அந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தால் ஒன்று அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இமெயில் ஐடி, இல்லைனா டெலகிராம் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அங்கிட்ட ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா முன்பணம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு விசாவை கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிற மாதிரி ஏமாத்தாமல் சிறப்பாக தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டோட நேமு sgtamilan.com. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து நல்லபடியாக சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க, நல்லபடியாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, எஸ் பாஸு, இ பாஸு, ஒர்க் பர்மிட்டு, டெஸ்ட் அடித்தவங்களுக்கு, டெஸ்ட் அடிக்காதவங்களுக்கு, டிரைவரு, கிளாஸ் 3 டிரைவரு, கிளாஸ் 4 டிரைவரு, பிஎஸ்ஏ ஜாப்பு, இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்க எல்லா விதமான வேலை வாய்ப்புமே ரெகுலராக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக ஏமாறாமல் சிங்கப்பூர் போகலாம். ஓகேங்களா? என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் கிங் அருண் 113 என்னோட பர்சனல் டெலகிராம். நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியுமோ அது மாதிரியே இதுலேயும் சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? என்ன ஏஜ் லிமிட்டு, அடுத்தது வந்துட்டு என்னென்ன வேலைக்கு போகலாம், எத்தனை வருஷம் சிங்கப்பூரில் இருக்கலாம், வேலை எப்படி வந்து நீங்கள் வாங்குறது சிங்கப்பூரில் அப்படின்ற எல்லா தகவலுமே தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே நீங்கள் வேலை கிடச்சிடும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கா? இருக்குது. அடுத்தது வந்துட்டு எத்தனை வருஷம் சிங்கப்பூரில் இருக்கணுன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன வேலைக்குன்றதுக்கு நான் இத்தனை வேலை சொன்னேன்ல, இதில் உங்களுக்கு ஏதாவது வேலை சூட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி சூட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எஸ் பாஸ், இ பாஸ், வேறு பாஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த பாஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம SG தமிழன் வெப்சைட்டுக்குள்ளே போங்க, ஜாப் வேகன்சி வருது, அது மூலமாக அப்ளை பண்ணுங்கள், நல்லபடியாக சிங்கப்பூர் வாங்க. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டேன். இனிமேல் வந்துட்டு மூவ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா நம்ம சேனலில் நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ சரியான வழியில் மூவ் பண்ணுங்கள். நம்ம மட்டும் கிடையாது, வெளியிலேயே நல்ல நல்ல ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வேலை. அவங்கள்ட்டெல்லாம் கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட்டு முன்பணமாக கட்டாதீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி விளம்பரத்தை பார்த்துட்டோ ஆன்லைனில் பார்த்துட்டோ அது மாதிரியும் கட்டாதீங்க. தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்கள்லேருந்து யாராவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்குறாங்க அப்படின்னா அங்கேயும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் ஏமாத்தினார் அப்படின்னாவே அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறது ரொம்ப சிரமம். வெளியிலலாம் போயிட்டு ஒருத்தர் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அதனால நிறையா ஸ்கேமும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? முன்பணம் அதிக தொகை கட்டாதீங்க. கட்டுற தொகையும் உங்களால் திருப்பி வாங்க முடியும், அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னா மட்டும் கட்டுங்க, இல்லைனா கட்டாதீங்க. ஓகேங்களா? நிறைய ஸ்கேம் நடக்குது சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு பற்றி. நம்மளே அதை பற்றி நிறையா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். போய் அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விழிப்புணர்வு நிறையா ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வந்து அந்த வேலையை செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம தெளிவாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களே உங்கள் மொபைல்லே செக் பண்ணிக்க முடியும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் சிங்கப்பூரை பற்றி அப்படின்னாலும் MOM வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.